வடமலாபுதூர்ல ஊர் சார்பா எனக்கு அழைப்புதல் கொடுத்திருந்தாங்க. நாங்க இங்க இருந்தனால அதனால இன்னைக்கு கலந்துகிட்டு இந்த ஜல்லிக்கட்டுல சிறப்பிச்சோம். மிக்க மகிழ்ச்சி. ஜல்லிக்கட்டு சிறப்பா நடந்துட்டு இருக்குது. தமிழகத்துல அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து கிராமங்களையும் ஜல்லிக்கட்டு வர்ற காலங்கள்ல ரொம்ப சிறப்பா கடந்த காலங்களோட ரொம்ப சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு தமிழக அரசுக்கு கண்டிப்பா பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்த இந்த பகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் முன்னாள் அமைச்சர் அவர்களும் மற்றும் இங்க இருக்கும் ஏனைய ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தோட தலைவர் உண்டிராஜன் செயலாளர் ராஜா அவர்கள் மற்றும் இங்க இருக்கிற மாநிலத்தினர் பாபு அவர்கள் எல்லாரும் இலங்கையில இந்த ஜல்லிக்கட்டுக்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்றுக் கொடுக்கணுங்கிறதுலதான் எல்லாருமே அது முயற்சி கொடுக்குறாங்க. எப்படி ஹாக்கி டென்னிஸ் இதெல்லாம் சர்வதேச அங்கீகாரம் இருக்குதோ தமிழக கலாச்சார நிகழ்ச்சியான ஜல்லிக்கட்டுக்கும் இருக்கணுங்கிறப்ப அப்படிங்கிறப்ப இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு இலங்கையில நடந்தனால சர்வதேச அங்கீகாரம் ஜல்லிக்கட்டுக்கு கிடைச்சிருக்குது. இது மற்ற நாடுகளும் தமிழர் வாழ்ற மற்ற நாடுகளையும் நடத்தணுங்கிறதுக்கு இலங்கை ஒரு முன்னுதாரணமா இருக்கணுங்கிறது இல்ல. அது நீங்க இப்ப தமிழ் அமைச்சர்கள் வரும்போது நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அதுக்குள்ள பதில் கொடுப்பாங்க. இல்ல நான் உள்நாட்டு விஷயத்துல நான் கருத்து தெரிவிக்க கூடாது. அதுக்கு இங்க இருக்கிற அமைச்சர்கள் கேட்டீங்கன்னா இல்லதான் நீதிமன்ற நீதிமன்ற இதுக்குமே நான் கருத்து தெரிவிக்க கூடாது. என்னோட அரசாங்கம் எனக்கு பேசுறதுக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் நான் கருத்து சொல்லுவேன். சரி, இந்திய மீனவர்களை பொறுத்த வரைக்கும் யாரும் வேணும்னு இலங்கைக்கு வர்றதே கிடையாது. நான் அதை தொடர்ந்து இலங்கையில நான் அதுக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லைகள்ல மீனுக்கு எல்லைகள் கிடையாது. கடல் கடந்து உள்ள கடல் கடியில இலங்கையோ இந்தியாவோ மாறி மாறி வரும்போது மீனவர்கள் மீனை துரத்திட்டு வரும்போது தவறுதலா யாரும் வேணும்னு இலங்கையில போட்டு அரசுடைமையாக்கணும் ஜெயில இருக்கணும் யாருமே வர்றது கிடையாது. தவறுதல் உள்ள வந்துடுறாங்க. அவங்கள மனிதாபிமானத்துலதான் நடத்தணுங்கிறதுல தொடர்ந்து நாங்க அழுத்திட்டோம். இல்ல அந்த கடலுக்குள்ள இலங்கை நேவி அரெஸ்ட் பண்ணும். இலங்கை மீனவர்கள் இந்திய கடல் பகுதிக்குள்ள இந்திய நேவி அரெஸ்ட் அது நீங்க இங்க இருக்க மீனவத்துறை அமைச்சரும் அங்க இருக்க மீனவத்துறை அமைச்சர் ரெண்டு பேர்ட்டையும் கலந்து நான் உங்களுக்கு டைம் எடுத்து தரேன் பேசுனீங்கன்னா இன்னும் அதை பத்தி விளக்கமா சொல்றேன்.